ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் 4ஓட 1 year பேட்ச் தான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம லைவ் போடுறப்பவும் சரி, கமெண்ட் போடுறப்பவும் சரி, நிறைய பேர் குரூப் 4 கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டு இருந்தீங்க. ஸோ நானுமே வந்து 1 year பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ நடுவில் வந்துட்டு நம்ம ஷெட்யூல் பிளான் பண்ணுறது, எக்ஸாம் எப்போ வரும், அதுக்கு முன்னாடி எப்படி கவர் பண்ணலாம், அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் டைம் போயிருச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. ஸோ பேட்ச் வந்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே 90% உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. அதை மீறி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? பட் வீடியோல ஆல்ரெடி சொல்லி இருக்கிறதே வந்துட்டு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனாலதான் அது, ஓகேங்களா? ஸோ அதனால வீடியோ கிளியரா பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரூப் 4ஓட 1 year பேட்ச். ஸோ இந்த 1 year பேட்ச் எப்படி போகும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கரண்டான ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 8 monthக்கு, ஓகேங்களா? ஆகஸ்ட் டு மார்ச், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு ஒரு 8 month பிளான் பண்ணிருக்கேன். 8 to 7 month பிளான் பண்ணியிருக்கேன். பட் பேட்ச் வந்துட்டு 1 year பேட்ச் தான். பட் ஷெட்யூல் நம்ம எப்படி இருந்தாலும் முடிச்சுதான் ஆகணுங்கிறதுனால மார்ச் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்னோட கெஸ் என்னன்னா டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் விடுவாங்க. ஜனவரியே வந்துட்டு நம்மளுக்கு குரூப் 4 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு எப்படி 3 month டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபெப், மார்ச், ஏப்ரல் விட்டு மேலதான் எக்ஸாம் இருக்கும். ஜனவரின்னு வச்சா ஓகேங்களா, அதாவது மினிமமா பார்த்தாலும் மேலதான் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்ச் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எண்ட் ஆஃப் டே மே மேலதான் ஆகும் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ அதனால மார்ச்னு இப்போ வச்சு நம்ம ஷெட்யூலை முடிப்போம். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளுக்கு எப்படி ஆனுவல் பிளான்ல விடுறாங்கன்னு பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற டேஸ்மே வந்துட்டு திருப்பி உங்களுக்கு ரிவிஷன் பிளான் போட்டு கொடுத்து நம்ம முடிப்போம், ஓகேங்களா? இப்போதைக்கு மார்ச் வரைக்கும் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கறதான் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 32 ஷெட்யூல் இருக்கு நம்மளுக்கு பேட்ச்ல. ஸோ இந்த பேட்ச்ல வந்துட்டு மொத்தமா 32 ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 32 ஷெட்யூல்ல 8 மிட் ஷெட்யூல் இருக்கு, மிட் ரிவிஷன், ஓகேங்களா? அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னைக்குமே வந்துட்டு ஒரு லெசனை படிக்கிறோம். இப்போ 9th 10th தமிழ் படிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு 9th தமிழ் போயிட்டு அது முடிக்கிறோம்னா 10th ஞாபகம் இருக்காது. ஸோ ஒன்னொன்னையும் நடுவில் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நடுவுலயே ரிவிஷன் பண்ணிட்டு தான் வருவீங்க. இதெல்லாம் முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாம் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி ஃபுல் ரிவிஷனா இருக்காது. அப்படி பண்ணோம்னா ஒரு மாசம் படிச்சுட்டு ரிவிஷன் போறப்போ முதல் வாரத்துல முதல் நாள் படிச்சுட்டு சத்தியமா ஞாபகம் இருக்காது. ஸோ நடுவுல கம்மி போர்ஷனா படிக்கிறது, நடுவுல ஒரு ரிவிஷன், அந்த மாதிரிதான் நமக்கு ரிவிஷன் ஷெட்யூல் இருக்கும். ஸோ 8 மிட் ரிவிஷன் இருக்கும். அது போக 3 ஃபுல் ரிவிஷன். இது வந்து ஃபுல் போர்ஷன். குரூப் 4 எக்ஸாம் எப்படி கவர் பண்ணுவோமோ ஃபுல் ரிவிஷன், ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணி அந்த மாதிரி 3 ஃபுல் ரிவிஷன் மாடல் டெஸ்ட்னு கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? அது இருக்கும். இது வந்துட்டு மார்ச்சோட நம்மளுக்கு முடியுது, ஓகேங்களா? பட் ஃபர்தரா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல திருப்பியும் ரிவிஷன் ஷெட்யூல் போட்டு அதுல என்னெல்லாம் ரிவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் முடிச்சு நம்ம ஃபுல் ரிவிஷன் எழுதுவோம், ஓகேங்களா? அப்ப எக்ஸ்ட்ரா ஃபுல் ரிவிஷன் கூட நமக்கு இது ஆட் ஆகும், ஓகேங்களா? ஸோ மொத்தமா ஷெட்யூல் வந்துட்டு இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேட்ச்ல என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டெஸ்ட், ஓகேங்களா? டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி டெஸ்ட். எவ்ரி வீக் வந்துட்டு மண்டே டு சண்டே படிப்பீங்க. சண்டே வந்துட்டு நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? சண்டே டெஸ்ட் இருக்கும். 200 கொஸ்டின் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பேட்ச் எப்படி போட்டோமோ அதே பேட்டர்ன் தான். 200 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் தமிழ். குரூப் 4 பேட்டர்ன்லயே தான் வந்துட்டு டெஸ்ட் வீக்லி எழுதுவீங்க, ஓகேங்களா? 75 கொஸ்டின் வந்துட்டு ஜிகே, ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும். இந்த 75 கொஸ்டின்ல வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிரும். ஸ்மால் யூனிட்னு சொல்லிட்டு சயின்ஸ், எக்கனாமிக், ஜியாகிரபி இருக்கு இல்லையா? அதுல சயின்ஸ் வந்து நம்ம எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே படிப்போம். ஏன்னா சயின்ஸ் தான் எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுவோம் லாஸ்ட் மினிட்ல. ஸோ அதனால அது ஆரம்பத்துல இருந்தே படிப்போம். இதெல்லாம் சேர்ந்துதான் வந்துட்டு நமக்கு 75 கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்படிதான் வீக்லி டெஸ்ட் எழுதுவீங்க. 200 கொஸ்டின் இருக்கும், ஓகேங்களா? இது வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வந்து நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க, ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருவேன். முன்னாடியே உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கொடுத்துருவேன். நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுட்டு வீக்லி வந்துட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். பேட்ச் ஜாயின் பண்றவங்க
கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதே இதுதான். நீங்க பேட்ச் ஜாயின் பண்றதே எதுக்காக பண்ணணும்னு கேட்டா இந்த டெஸ்ட்டுக்காக மட்டும்தான் சொல்லுவேன். மற்றது எல்லாமே பெனிஃபிட் இருந்தாலும் மெயின் பெனிஃபிட் டெஸ்ட் தான். நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ இல்லையோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ப்ராப்பரா ரிவிஷன் ஷெட்யூல் கொடுக்குறப்ப ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் மற்றது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. இதை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் மெயின் கீ நம்மளுக்கு எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போர்ஷன் கொடுக்குறோம் வேர் டு ஸ்டடி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்றது இல்ல. அந்தந்த வீக் டெஸ்ட் அந்தந்த வீக் எழுதுறது இல்ல ஓஎம்ஆர் ஷீட்டே தொடறது இல்ல. கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஏ, 2க்கு வந்துட்டு சி, 3க்கு வந்துட்டு டி இப்படின்னு சும்மா நோட்ல எழுதி பாக்குறது, இல்ல கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி ஆப்ஷனை டிக் பண்ணி பாக்குறது, இப்படி எல்லாம் பண்ணா இப்போ ஓகேவா இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் தானே, நம்ம பார்க்காத ஓஎம்ஆர் ஷீட்டா அப்படின்னு இப்ப தோணலாம். ஏன்னா 1 மார்க்ல விட்டவங்களுக்கு அது அப்படி தோணும். பட் எக்ஸாம்ல போயிட்டு அதே ஓஎம்ஆர் ஷீட்ல ஏக்கு பதிலா பி ஷேட் பண்றது, அது எத்தனை வாட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும், எவ்வளவு எக்ஸாம் எழுதி இருந்தாலும், நான் ஓஎம்ஆர் ஷீட் பர்ஃபெக்டா பண்ணுவேனே இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணாம போனீங்கன்னா அது காலவாரிடும். ஓகேங்களா, ஸோ அதனால பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது புக் மெட்டீரியல். புக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வீக்லி என்ன ஷெடியூலோ, ஃபுல் புக் மெட்டீரியல் வராது. வீக்லி என்ன ஷெடியூலோ, நான் ஷெடியூல் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன். ஸோ அந்த வீக்லி என்ன ஷெடியூலோ அதுக்கான புக் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட் காப்பியா மண்டே பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, பிடிஎஃபா சென்ட் பண்ணிடுவேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன புக் வேணும், எல்லா புக்கும் வாங்க சொல்ற மாதிரி இருக்காது. ஓகேங்களா, மெயினா என்ன புக் இருந்தா மேனேஜ் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் பிடிஎஃப்ல படிச்சுக்கலாம்னு சொல்லிடுவேன். ஸோ புக் இருக்கவங்க அதை படிச்சுக்கலாம். பட் இன்ஸ்டன்டா புக் இருந்தாதான் பேட்ச்ல படிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் யாருக்குமே இருக்காது. மோஸ்ட்லி பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கும். சிலர் வந்துட்டு புக்ல எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப கூட நீங்க இந்த பிடிஎஃப் வச்சு பேஜ் நம்பர் முதல் கூட தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேஜ் மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில லெசன்ல ஃபுல்லா படிக்க மாட்டோம். இந்த பேஜ்ல இந்த பார்ட் மட்டும் தான் கவர் ஆகுது அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பேஜ் நம்பர் முதல் கொண்டு டீட்டெயில்டா நம்ம ஷெடியூல்லையும் கொடுத்துருவோம், பிடிஎஃப்பும் இருக்கும். உங்களுக்கு டவுட்னா அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி கூட நீங்க உங்களோட ஓன் புக் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால மெட்டீரியல் கம்ப்ளீட்டா வந்துடும். அடுத்தது நோட்ஸ். ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல 10 to 6th நியூ புக். ஓகேங்களா, 10 to 6th plus 11th நியூ புக் நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, 12th நோட்ஸ் இருக்காது. பட் அதுக்கு சம்பந்தமான வீடியோஸோ ஹைலைட்டட் பாயிண்டோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் பாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு நோட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, 10 to 6th முடிஞ்சா வந்துட்டு 11th 12th எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவேன். மற்றபடி ஐஎன்எம், ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதுக்கெல்லாம் நோட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஜியாகிரபிக்கெல்லாம் ஃபுல்லாவே நோட்ஸ் இருக்கும். ஐஎன்எம் ஹிஸ்டரியில செலக்டிவா சில லெசன்ஸ்க்கு வந்துட்டு நோட்ஸ் இருக்கும். இதுல எதுக்கு நோட்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்க்கும் சயின்ஸுக்கும் நோட்ஸ் இருக்காது. ஓகேங்களா, இது மட்டும் நோட்ஸ் இருக்காது. அதே மாதிரி 11th 12th ஜிகேக்கு நோட்ஸ் இருக்காது. ஓகேங்களா, 11th 12th ஜிகேக்கு நோட்ஸ் இருக்காது. பட் இந்த 11th 12th ஜிகே வந்துட்டு ஹைலைட்டட் பாயிண்டா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது ஹைலைட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ 11th 12th இருக்குன்னா அந்த லெசனை வந்து நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் பிடிஎஃபா. ஸோ நான் என்ன பாயிண்ட் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கணும் நீங்க அதை மட்டும் படிச்சுக்கலாம். அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது வீடியோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு 100% வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். ஓகேங்களா, மேக்ஸுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே வீடியோ கிளாஸஸ் கவர் ஆயிரும். அதே மாதிரி தமிழ் ஜிகேல மோஸ்ட்லி 10th 12th 11th இந்த கிளாஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி 9th. ஓகேங்களா, இதெல்லாமே வந்துட்டு முடிஞ்சா கிளாஸ் இல்லைன்னா லைவ் டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வீடியோ சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பர்சனல் ஓஎம்ஆர் ஷீட் ரிவ்யூ. இது வந்துட்டு இதையும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் 3 ஓஎம்ஆர் ஷீட் சென்ட் பண்றேன், ஒட்டுக்கா சென்ட் பண்றேன், 3ஐயும் ஒட்டுக்கா எழுதி அனுப்புறேன் அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அந்தந்த வீக் டெஸ்ட் எழுதி அந்தந்த வீக் அனுப்பிச்சிருங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் ரிவ்யூ எப்படி இருக்கும்னா, நீங்க ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்போம், நீங்க பிரிண்ட் போட்டுட்டு ஷேட் பண்ணுவீங்க. ஷேட் பண்ணிட்டு பக்கத்துல மார்க் எழுதிட்டு கொடுத்துடணும். ஸோ இந்த ரிவ்யூ எதுக்கு யூஸ் ஆகும்
ஆகும் அப்படின்னா நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க. ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக்கு நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்ன மிஸ்டேக் பண்றீங்க, சப்போஸ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கூட அது மார்க் கம்மி ஆகாம எப்படி எப்படி வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த கொஸ்டின் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். ஓஎம்ஆர் ஷீட் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை பர்சனலா பார்த்து அதுக்கான ரிவ்யூ, எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க், அடுத்த டெஸ்ட் படிக்கலாமா இல்லை இந்த டெஸ்டே மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாமா அப்படிங்கிறது பர்சனலா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல, ஓகேங்களா, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜா நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருவேன், ஓகேங்களா. அடுத்தது லைவ் டெஸ்ட். லைவ் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டமான லெசன்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா வீக்லி நான் கொடுக்குற என்னென்ன லெசன் கொடுக்குறேனோ அதுல எந்தெந்த லெசன்க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அது எல்லாமே லைவ் டெஸ்டா நான் வச்சிருவேன், ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவேன் எந்த லெசன் என்னைக்கு லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ லைவ் டெஸ்ட் என்னைக்கு கொடுக்குறனோ அன்னைக்கு வந்துட்டு நீங்க அதுக்கு முன்னாடி அந்த ஷெடியூல் படி இப்போ வீக்லி வந்துட்டு ஒரு 5 லெசன் கொடுக்குறேன்னா 5ல் இந்த லெசன் இன்னைக்கு லைவ், இந்த லெசன் இன்னைக்கு லைவ், மண்டே இந்த லெசன், டியூஸ்டே இந்த லெசன் கொடுக்குறேன்னா அந்தந்த டேட்டுக்கும் நீங்க ரீஷெடியூல் பண்ணி படிச்சுக்கலாம். படிச்சுட்டு அந்தந்த டேட் வந்துட்டு மோஸ்ட்லி ஈவினிங் இல்லைன்னா நைட் வந்துட்டு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். டைமிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மண்டேவே நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன், ஓகேங்களா. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் வந்துட்டு லைவா தான் பார்க்க முடியுமா, நான் வந்துட்டு ஒர்க் போறேன் இல்லை நைட் நான் அவைலபிளா இருக்க மாட்டேன் அப்படின்னா லைவ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்துட்டு குரூப்ல சென்ட் பண்ணிடுவேன். திருப்பி நீங்க ஆஃப்லைனா எப்போ வேணா ஃப்ரீயா இருக்கும் அந்த லைவ் டெஸ்ட் கேட்டு ஆன்சர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அது என்னைக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டில் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வீடியோஸ் அவைலபிளா தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து ஸ்மால் யூனிட். ஸோ மெயினா நம்ம பேட்ச்ல ஃபோக்கஸ் பண்றது இதுதான். ஸ்மால் யூனிட்னா என்னது, எல்லாரும் படிக்கிறது என்னன்னா எல்லாரும் படிக்கிறது பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரியே படிச்சுட்டு போயிடுவோம். அதை படிச்சாலே போதும்பா, அதை படிச்சோம்னாலே நம்மளுக்கு வந்துட்டு 160 மார்க் வந்துடும். பேலன்ஸ் 40 மார்க்ல ஒரு 10 மார்க் ஃப்ளூக்ல வரும்னு நினைப்பீங்க. அது கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நல்ல மார்க் வேணும், இல்லை கம்பல்சரி பாஸ் ஆகணும். ஒரு 165 எடுத்துட்டு இந்த மார்க் கிடைக்குமான்னு எக்ஸாம் டைம்ல நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அது இல்லாம கம்பல்சரி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னாலும் சரி, எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னாலே எக்கனாமி, ஜியாகிரபி, சயின்ஸ் இந்த ஸ்மால் யூனிட்டையும் விடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இதுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் தான் நான் பாலிட்டி வரப்ப கூட கண்டுக்காட்டியும் இந்த டெஸ்ட் வரப்ப கண்டிப்பா எல்லாரும் எழுதுறீங்களா அப்படிங்கறத பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து நீங்க முடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இதை முடிக்காம எக்ஸாம் போகக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு இந்த 3 யூனிட்டை படிக்காம போறது தான். 4 மார்க் தானே, அது மெயினானதெல்லாம் படிக்கலாம்னு படிச்சு எக்ஸாம் முன்னாடி வர வரைக்கும் இது படிக்காம வச்சிருப்போம். ஸோ அதனால சயின்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து தனித்தனியா அந்த வீக் இது மட்டும்தான் அப்படின்னு கொடுத்தா வேற வழி இல்லை, நீங்க படிச்சுதான் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ 3 யூனிட்மே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் யூனிட் கவர் ஆயிரும். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் விட்டுட்டு போகலாம், இந்த யூனிட் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு எதுவுமே இருக்காது. எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது ஷெடியூல். ஸோ ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு மொத்தமா 32 ஷெடியூல் இருக்கு. 8 மிட் ரிவிஷன் இருக்கு, அது போக 3 ஃபுல் ரிவிஷன் இருக்கு. அது போக உங்களுக்கு எக்ஸாம் டிலே ஆகிறத பொறுத்து பின்னாடியும் உங்களுக்கு ரிவிஷன் ஷெடியூல் நான் சென்ட் பண்ணிடுவேன், ஓகேங்களா. டெய்லி குவிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் குரூப்ல வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 கொஸ்டின் குவிஸ் மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். ஸோ அன்னைக்கு படிக்கிறீங்கன்னா அன்னத்துக்கான, அதாவது முன்னாடி நாள் மண்டே என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான போர்ஷன்ல டியூஸ்டே வந்துட்டு உங்களுக்கு குவிஸ் இருக்கும். ஸோ முன்னாடி நாள் படிச்சது சும்மா ஒரு ரீகால் பண்ணிட்டு போய்க்கலாம், ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் மாதிரி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இது காலையிலேயே இது போட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த நாள் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக, ஓகேங்களா. அடுத்தது பேட்ச்ல வந்துட்டு ஒன் டைம் பேமெண்ட் தான், ஓகேங்களா. ஸோ நான் மந்த்லி பே பண்ணணுமா, எவ்வளோ நாளைக்கு இந்த பேமெண்ட் எப்படிலாம் கேட்பீங்க. ஸோ டில் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரே பேமெண்ட் தான். நடுவில் நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல், ஓஎம்ஆர் ஷீட்டு, ரெவ்யூ அப்படின்னு தனித்தனியாக எந்த ஃபீஸுமே இருக்காது. ஒரு டைம் பே பண்ணுறீங்கன்னா டில் எக்ஸாம் வரைக்கும் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கோனோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் நமக்கு ஆல்ரெடி பேட்ச்ல கேட்டிருந்தது என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு பைலிங்குவலா இருக்குமா அப்படின்னு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் வந்துட்டு 100 நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 25 மேக்ஸ் பிளஸ் 75 ஜிகே,
ஓகேங்களா. கொஸ்டின் வந்துட்டு இங்கிலீஷ்ல அவைலபிள் தான், தமிழ் இங்கிலீஷ்ல வந்துட்டு அவைலபிளா தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு எப்படி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஜாயின் பண்றீங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவைலபிள் தான். அண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா, மெட்டீரியலும் அவைலபிள் தான். மெட்டீரியலும் வந்துட்டு இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பேப்பர் பிளஸ் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல கிடைக்கும். பட் நோட்ஸ் ஓகேங்களா, ஸோ நான் நோட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நோட்ஸ் வந்துட்டு நம்மளோடது தமிழ்ல தான் இருக்கும் ஓகேங்களா, இங்கிலீஷ்ல இருக்காது. கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல் மட்டும்தான் நம்மளுக்கு தமிழ்ல இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ்ல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கிளாஸஸ் இருக்கும். பட் ஜிகே தமிழ் லெசன்ஸ் வந்துட்டு தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல் இங்கிலீஷ்ல அவைலபிள், மேக்ஸ் கிளாஸ் இங்கிலீஷ்ல அவைலபிள், அண்ட் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கும். மற்றபடி நோட்ஸும் வீடியோ கிளாஸஸ் ஜிகேவும் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ அடுத்து ஷெட்யூல் போயிடலாம். ஸோ ஷெட்யூல் வந்துட்டு இப்படிதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆகஸ்ட் 19 ஓகேங்களா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 19 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 19ல இருந்து மார்ச் வரைக்கும் பேட்ச் இருக்கும் ஓகேங்களா. ஒரு வாரமும் என்ன படிப்பீங்க அப்படிங்கறத ரஃபா பார்த்துடலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரமும் 3 இயல் தான். இதுக்கு முன்னாடி நம்ம 4 இயல் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இன்னும் பொறுமையா படிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு வாரத்துல 3 இயல் முடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஸோ பாதி புக்கு படிங்கன்னா படிக்கிற கஷ்டம். ஸோ அதனால 3 இயல் தான் படிப்பீங்க. பட் ஓல்டு புக்கையும் சேர்த்து படிக்கணும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த பேட்ச்ல ஓல்டு புக் பின்னாடி வரும். பட் ஆரம்பத்துல இருந்து ஏன்னா இதையும் மிஸ் பண்ணிடுறோம், நம்ம சயின்ஸ் மாதிரியே ஓல்டு புக்கையும் மிஸ் பண்ணிடுறோங்கிறதுனால ஓல்டு புக்கை சேர்த்து படிக்கணும் ஓகேங்களா. அடுத்தது இதே மாதிரிதான் வந்துட்டு தமிழ் போகும் வீக்லி. ஸோ மூணு வாரம் வந்துட்டு தமிழ் படிப்பீங்க. 4வது வாரம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் இருக்கும் ஓகேங்களா. 3 வாரம் தமிழ், 4வது வாரம் ஃபுல் ரிவிஷன். அதே மாதிரிதான் அடுத்தது 9th தமிழ் 3 வாரம் படிப்பீங்க. அடுத்தது 4வது வாரம் ஃபுல் ரிவிஷன் இருக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி டில் 6th. ஸோ 6th தமிழ் வரைக்கும் இதே மாதிரிதான் வீக்லி 3 இயல் தான் படிப்பீங்க. 3 வாரமா, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டா 3 வாரமா பிரிச்சு படிப்போம். பட் ஓல்டு புக் கவர் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒன்ஸ் நம்ம 6th வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது 11th தமிழ்லையும் 11th 12th ஓல்டு புக் கவர் பண்ணணும் இந்த டைம். ஸோ இது 11th 12th படிக்கிறப்ப என்ன அப்படின்னா திருப்பியும் 10th தமிழ ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா. ஆல்ரெடி படிச்சது தானே, ஸோ ரிவிஷன் பண்ணல. இது நடுவுலயே நான் உங்களுக்கு மிட் ரிவிஷனும் கொடுத்துருப்பேன். இந்த 10th தமிழ நீங்க இங்க படிக்கிறப்பவே செகண்ட் ரிவிஷனா இருக்கும். ஏன்னா தமிழ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ 4வது வாரமே 10th தமிழ படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் 21வது வாரம் 11th தமிழ் படிக்கிறப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு 11th தமிழ் படிக்கிறப்ப 10th தமிழ் ரிவிஷன் பண்ணும் ஓகேங்களா. அதே மாதிரிதான் 11th முடிக்கிறதுக்குள்ள 10th ரிவிஷன் நம்மளுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது 12th தமிழ் போறப்போ 9th தமிழ் ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 12th தமிழ் முடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு 9th தமிழ் கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா. 12th தமிழ் முடிக்கிறப்போ 9th தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு 8th 7th 6th 11th 12th ஓகேங்களா. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் முடிக்கிறதுக்குள்ளேயே 6th தமிழ் 10 to 6th தமிழை வந்துட்டு 3 வாட்டி ரிவிஷன் பண்ணிருப்பீங்க. 11th 12th 2 வாட்டி ரிவிஷன் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா. ஒரு ஷெட்யூல முடிக்கிறப்பவே நம்ம 3 வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிட்டு தான் ஷெட்யூலே முடிக்கிறோம். ஃபுல் ஷெட்யூலே முடிச்சுட்டு ரிவிஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிச்சது புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த கண்டென்ட் நம்மளுக்கு பழகணும் அப்படிங்கறதுக்காக தான் ரிவிஷன் ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்ங்கிறது தான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒரு டாபிக் படிப்பீங்க. மோஸ்ட்லி 3 வீக்குக்கு 2 டாபிக் தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது இன்டெப்தா பார்க்கணும். மேக்ஸ்லாம் இந்த டைம் கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே, அதாவது இந்த HCF LCM படிக்கிறீங்கன்னா அப்பவே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் ஆட் ஆயிரும் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினும் ஆட் ஆன் ஆயிரும். ஸோ அதனால 3 வாரத்துக்கு 2 டாபிக் தான் மேக்ஸ்ல படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ 4வது வாரம் இந்த 2 டாபிக் ரிவிஷன். இதே மாதிரிதான் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்கும். மெஷர்மெண்ட் மட்டும் 3 வாரமும் ஒரே டாபிக் மெஷர்மெண்ட் படிப்பேன். ஏன்னா அதுல 2D 3D இருக்கு, இன்டெப்தா படிக்கணும். பிளஸ் கொஸ்டின் பேப்பரும் ஆட் ஆன் ஆயிரும். கொஸ்டின் பேப்பர் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம இதுல ஆட் பண்ணணும் ஓகேங்களா.
ஸோ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மேக்ஸ் டாபிக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 28வது வாரம் வரைக்கும் மேக்ஸ் படிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 7th 6th 11th 12th எல்லாம் படிக்கிறப்போ ஃபுல் ரிவிஷன் மேக்ஸ், ஃபுல் ரிவிஷனா தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த டைம்லயும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய ஆட் ஆயிரும், நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாமே ஃபுல் ரிவிஷன் தான். ஏப்ரல் 1 to 10 days ஒன்ஸ் வந்துட்டு ஃபுல் ரிவிஷன். அதே மாதிரி 11 to 20, 21 to 30. ஓகேங்களா, அடுத்தது ஜிகேலாம் வந்துட்டு போர்ஷன் ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பேன். ஏன்னா இன்டெப்தா படிக்கணும், நிறைய ட்விஸ்டடா கொஸ்டின் கேட்கறாங்க, நமக்கு டைமும் நிறைய இருக்கு. அதனால நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 2 தான் இது. ஃபர்ஸ்ட் 10th பாலிட்டி. ஓகேங்களா, பாலிட்டி தான் எடுத்தோடனே முடிப்பேன், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அதிக மார்க். ஓகேங்களா, ஸோ முதல் 2 லெசனு. ஸோ இந்திய அரசமைப்பு 10th பாலிட்டி படிக்கிறப்பவே 12th பாலிட்டி படிச்சிடணும். ஏன்னா 10th பாலிட்டி ஃபுல்லா முடிச்சு 10 to 6th பாலிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th எடுக்கலாம். ஏன்னா குரூப் 4 அதிகமா கேட்கறதுன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா சத்தியமா ஒண்ணுமே புரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படிச்ச இந்திய அரசியலமைப்பே மறந்துருக்கும். அதோட அப்டேட்னா எப்படி புரியும்? பேசிக் தெரிஞ்சாதான் அப்டேட் புரியும். ஸோ அதனால இதை படிக்கிறப்பவே இதை படிச்சிட்டீங்கன்னா ஒரே டாபிக் பாலிட்டியில ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் கம்ப்ளீட்டட். ஸோ அதனாலதான் வந்துட்டு 10th எதை படிக்கிறப்ப எதை படிச்சா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தது நடுவண் அரசு, இங்க வந்துட்டு 12th பாலிட்டி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, செகண்ட் ஷெடியூல்ல மாநில அரசு சட்டமன்றம். ஸோ இங்கே நீங்க நடுவண் அரசு படிச்சிருப்பீங்க, இங்க மாநில அரசும் சட்டமன்றமும் ஈக்குவலா வரும். ஸோ அந்த மாதிரி 10th அதுக்கு ரிலேட்டபிளான 12th பாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி 12th பாலிட்டி அதிக போர்ஷன்ஸ் இருக்க டைம்ல வந்துட்டு சயின்ஸ் இருக்காது. ஓகேங்களா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பட் சில வீக்ஸ் வந்துட்டு சயின்ஸ் இருக்காது. இந்த வாரம் சயின்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த வாரம் சயின்ஸ் இருக்காது. ஸோ ரொம்ப படிக்க வேண்டியதா இருக்காது. 10th 12th சயின்ஸ் ரொம்ப போட்டு படிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு வாரம் சயின்ஸ் படிப்பீங்க, அடுத்த வாரம் சயின்ஸ் இருக்காது, அதுக்கு அடுத்த வாரம் சயின்ஸ் இருக்கும். ஸோ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சயின்ஸும் மிஞ்சி போனா ஒரு 10 பேஜ் தான் படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலையா, செகண்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த வாரம் போய்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்கம்ப்ளீட் பண்றீங்க, இந்த ஷெடியூல படிக்க முடியாம டக்குன்னு அடுத்த ஷெடியூல்ஸ் தாவறது, அப்படியே விட்டு 10th ஷெடியூல் போறப்ப 10 ஷெடியூலையும் தொட்டு வச்சிருப்பாங்க, ஆனா எதுவுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 2 வீக் ஒரு டைம் தான் வந்துட்டு சயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி பாலிட்டி வந்துட்டு எத்தனை 8வது ஷெடியூல் வரைக்கும் நம்மளுக்கு என்ன படிக்கிறோம், முதல் 8 வாரம் இன்டெப்தா யூஸ் பண்ணி பாலிட்டி படிக்கிறோம். அடுத்தது 9வது ஷெடியூல்ல இருந்து ஐஎன்எம். ஓகேங்களா, ஸோ ஐஎன்எம்லயே அதே தான், முதல் 3 லெசன் படிக்கிறோம். இந்த 3 லெசனும் பாருங்க, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள், காலனியத்துக்கு எதிரான தோற்றம், தேசியம், காந்திய காலகட்டம், இதுக்கு ரிலேட்டடான 12th ஐஎன்எம். ஓகேங்களா, ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ஸே ஹெவியா இருக்கும், பட் இதை படிச்சீங்கன்னா இது புரியும் அப்படிங்கறதுக்காக இந்த லெசனை ஆட் பண்ணிருப்பேன். ஸோ 10th அதே மாதிரிதான், 10th ஐஎன்எம் படிப்போம், அதுக்கு ரிலேட்டடான 12th ஐஎன்எம்மையும் படிச்சிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அடுத்தது 2 10th ஐஎன்எம் படிக்கிறோம் அப்படின்னா கூடவே நம்ம இது வந்துட்டு இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம், புரட்சிகர தேசியவாத காலம், இதோட கான்செப்ட இங்க படிச்சிருப்பீங்க முன்னத்த வாரம். ஸோ அப்போ அப்டேட் பண்ணி இதை படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அது போக 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு சயின்ஸ் லெசன் இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் ஐஎன்எம் வந்துட்டு எங்க முடியுது, 12வது வாரம் முடியுது. 8வது வாரம் தொடங்கி 12வது வாரம் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது ஐஎன்எம் முடியுது. முடியறப்போ வந்துட்டு நம்ம ரிவிஷனோட தான் முடிப்போம். ஐஎன்எம் முடிச்சோடனே ஹிஸ்டரி அந்த மாதிரி இருக்காது. ஐஎன்எம் முடியறப்போ ஒரு ரிவிஷன் இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பாலிட்டி முடிக்கிறப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்னது ரிவிஷன் இருக்கும். ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த யூனிட், ஒரு யூனிட் முடிச்சோடனே வந்துட்டு ரிவிஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் ஹிஸ்டரியும் வந்துட்டு ஒரு 4 வாரம் படிப்பீங்க. 4 வாரம் படிச்சுட்டு 4வது வாரம் வந்துட்டு ரிவிஷன். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல 11th எக்கனாமிக் 12th எக்கனாமிக்ல தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது செப்பரேட்டா 2 வாரம் படிச்சுட்டு அது வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தான் 10th எக்கனாமிக் 9th எக்கனாமிக் 9th 8th 6th 7th படிப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் டைம்ல ஃபுல் எக்கனாமிக்ஸையும் 10 to 6th எக்கனாமிக்ஸ் ரிவிஷன் இருக்கும். அடுத்தது ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரபி மட்டுமே போதும். 9th to 6th ஜாகிரபி படிச்சீங்கன்னா ரொம்ப பெரிய கண்டென்ட் 1-2 மார்க்காக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை படிச்சீங்கனாலே நம்ம வந்துட்டு ஜாகிரபிலையும் கவர் பண்ணிடலாம், யூனிட் 8 9லயும் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அதனால இதை படிச்சீங்கனாலே ஒரு 2 to 3 மார்க் நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ இதுவே போதும் நம்மளுக்கு.
ஸோ ஜியாகிரபியும் 2 வாரம் படிப்பீங்க, 3வது வாரம் ரிவிஷன். இது கூடயே வந்துட்டு சேர்ந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சயின்ஸ்லாம் படிக்கிறதே தெரியாது, ஆனா படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் போகும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷன், யூனிட் வைஸ் ரிவிஷன். ஓகேங்களா? வீக்லி யூனிட் வைஸ் ரிவிஷன். பாலிட்டி மட்டும் 2 வாரம் படிப்பீங்க, அது ஹெவியான போர்ஷன், இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா ஐஎன்எம், ஹிஸ்டரி, எக்கனாமி. ஓகேங்களா? ஜியாகிரபி முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டோமா? ஸோ இந்த மாதிரி தான் ஷெட்யூல் போகும். இதை முடிச்சுட்டு 3 ஃபுல் ரிவிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த ஷெட்யூல்ல எல்லாத்துக்கும் டவுட் வர்றது என்ன அப்படின்னா, காமனா நம்ம ஷெட்யூல் எக்ஸ்பிளைன் பண்றப்ப கேட்கிற டவுட் இதுதான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் கவர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எத்திக்ஸ் தேவையில்லை, அப்படியே கேட்டாலும் 1-2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 1-2 கொஸ்டின்காக நம்ம படிக்க வேண்டிய லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும். இதை படிக்கிற நேரம் நான் என்ன யூனிட் கொடுத்துருக்கணும் அதை நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால எத்திக்ஸ் கிடையாது. அடுத்தது யூனிட் 8-9 இதுல கவர் ஆகலையே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ யூனிட் 8 என்னது? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு ஜியாகிரபி. இதுதான் யூனிட் 8. ஓகேங்களா? இது நம்ம ஷெட்யூல்ல என்ன பண்றோம்னா, சோ இங்க பாருங்க. சோ பாலிட்டி படிக்கிறப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு பாலிட்டியை சேர்த்து படிச்சிருவோம். அதே மாதிரி ஐஎன்எம் படிக்கிறப்போ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அடுத்தது ஹிஸ்டரி படிக்கிறப்போ பிற்கால சோழர், பாண்டியர், தென்னிந்திய அரசு, இதெல்லாம் தான் யூனிட் 8-9ல கவர் ஆகுது. இது நம்ம என்ன பண்றோம், அந்தந்த ஷெட்யூல்லே சேர்த்து படிச்சிடறோம். தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த மாதிரி வந்துட்டு அந்தந்த ஷெட்யூல்லையும் நம்ம சேர்த்து படிச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு வந்துட்டு யூனிட் 8-9 இருக்காது. இப்போ ரவுண்ட் பண்ண இல்லையா, இந்த லெசன் எல்லாம் சேர்த்து யூனிட் 8ன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது அந்தந்த ஷெட்யூல்லே படிக்கிறப்ப இப்போ எக்கனாமிக்ஸ் பேசிக் படிக்கிறீங்க, இந்திய பொருளாதாரம் அப்படின்னா அப்பவே தமிழ்நாடு பொருளாதாரம் படிச்சோம்னா நம்மளால கம்பேர் பண்ணி படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தனியா எடுத்து படிச்சோம்னா ஒரு கான்செப்டே இருக்காது, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பிச்சு படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 8-9 கவர் ஆயிரும். 9 பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர், திருக்குறள், அதெல்லாம் தான். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புக் படிக்கிறோம், நியூ புக் படிக்கிறோம், ஓல்டு புக் படிக்கிறோம், இதுலயே நம்மளுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு தனி யூனிட், இதுக்குன்னு ஒரு தனி லெசன் தேவையில்லை. பட் ஸ்டில் இதுல வந்துட்டு 11th எக்கனாமிக்ஸ்ல மட்டும் ஒரு 1 to 3 லெசன் வந்துட்டு கவர் ஆகும். ஓகேங்களா? அந்த லெசனை நம்ம பாலிட்டி கவர் பண்றப்பவே கவர் பண்ணிடுவோம். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஸோ யூனிட் 8-9 இருக்கு. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி ஒரு 10 to 5 கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வாரத்துல ஒரு 3 நாள் வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்க நோட்ஸ் மேக் பண்ணிட்டு அதை மட்டும் டெஸ்ட்ல அட்டன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி இதை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் இருக்கு. அடுத்து சிறப்பு தமிழ் கேளுங்க. ஏன்னா நமக்கு லாஸ்டா வந்துட்டு ஒரு 7-8 கொஸ்டின் சிறப்பு தமிழ்ல கேட்டாங்க தமிழ்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அந்த 7-8 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நீங்க தமிழ் ஓல்டு புக் நியூ புக்ல ப்ராப்பரா இலக்கியம் படிச்சிருக்கீங்கன்னா இந்த 7ல அட்லீஸ்ட் 5 கொஸ்டினாவது நீங்க கெஸ் பண்ணி போட்டிருந்திருக்கலாம். ஏன்னா நல்லா படிச்சவங்களை பாருங்க, பேட்ச் ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தமிழ் இருக்குன்னே தெரியாது, பட் அவங்களால ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி? ஏன்னா இலக்கியத்தை கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுலயும் போயிடும். 2 கொஸ்டின் தெரியலையா, விட்டுருங்க. ஸோ அந்த 2 கொஸ்டினுக்காக இப்ப சிறப்பு தமிழ் படிச்சீங்கன்னா போன வருஷம் சிறப்பு தமிழ் கேட்கல, இந்த வருஷம் சிறப்பு தமிழ் கேட்டிருக்காங்க, படிச்சுட்டு போனா அடுத்த வருஷம் வேற கேட்பாங்க. அது எதுக்கு தேவையில்லாம? ஸோ தமிழ் என்ன படிக்கிறோமோ அதை புரிஞ்சு படிங்க. அவுட் ஆஃப் புக் ஏதாவது போனா நம்ம ஆல்ரெடி படிச்சதை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிறப்பு தமிழ் இதுக்காக நான் படிக்க சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால சிறப்பு தமிழ் நம்ம ஷெட்யூல்ல இருக்காது. ஓல்டு புக் இருக்குமா அப்படின்னா ஓல்டு புக் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? ஓல்டு புக் எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா தமிழுக்கு மட்டும் இருக்கும். தமிழ்ல 6th to 12th ஓல்டு புக் கம்பல்சரி இருக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் நியூ புக் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நியூ புக்கே போதும், நம்மளுக்கு ஓல்டு புக்ல இருக்கிற கண்டென்ட் விட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 11th 12th புக். 11th 12th பொறுத்த வரைக்கும் அதே தான். தமிழ் வந்துட்டு கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஜிகேல 11th 12th எதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 11th 12th வந்துட்டு எக்கனாமிக்ஸுக்கு போகணும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல 11th 12th வந்து கண்டிப்பா ப்ரையாரிட்டி இருக்கும். ஏன்னா அதுதான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கறாங்க எக்கனாமிக்ஸ். அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்டரி,
ஐஎன்எம். ஓகேங்களா, இது மட்டும் 11th 12th படிச்சா போதும். அதுல மெயினா அதெல்லாம் படிக்க முடியலனாலும் எக்கனாமிக்ஸ் மட்டுமாவது கண்டிப்பா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஜாகிரபி, சயின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா 11th 12th நம்ம கவர் பண்ண மாட்டோம். இது தேவையில்லாத வேலை. கேட்குற 1-2 மார்க்குக்கு இதை படிச்சுட்டு இருந்தோம்னா பேலன்ஸ் 199 மார்க் நம்மளுக்கு எங்க போகும்? ஸோ அதை நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால இந்த ஜாகிரபி சயின்ஸ்க்குலாம் 11th 12th இருக்காது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் ஷெடியூல். ஸோ நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்துட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருக்கேன். ஸோ ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா 801222418 இருக்கும். இது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் லோகேஷ் அப்படின்னு இருக்கும். இதை வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு. சப்போஸ் உங்ககிட்ட ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயில் வச்சு நீங்கள் பே பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஃபீஸ் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில் வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில் எப்படின்னா ஃபீஸ் வந்து 1000 rupees தான். ஆரம்பத்துல இருந்து இதே தான், இனிமேலும் இதே ஃபீஸ் தான். ஓகேங்களா, ஒன் டைம் பேமெண்ட் தான். நான் ஆல்ரெடி ஒன் டைம் பேமெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க ஒன்ஸ் இப்போ பே பண்றீங்க அப்படின்னா டில் Group 4 எக்ஸாம், கம்மிங் Group 4 எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ ஒரு Group 4 எக்ஸாம் முடியற வரைக்கும் குரூப் அவைலபிளா இருக்கும். நீங்க பே பண்ற ஒரே பேமெண்ட் தான். நடுவில் மெட்டீரியல் அது இதுன்னு எதுக்குமே பேமெண்ட் இருக்காது. மாசம் பேமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன் டைம் பேமெண்ட். ஃபீஸ் வந்துட்டு 1000 rupees. ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த அக்கௌண்ட் டீட்டெயில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கேன் வந்துட்டு ஸோ தெரியுதா, ஸ்கேன் வந்துட்டு இப்போ நீங்க ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல பே பண்றீங்கன்னா இந்த ஸ்கேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு எப்படி பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆப் போய்க்கோங்க. எதுல பே பண்றீங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஜிபே போறீங்கன்னா வியூ ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும், செலக்ட் ஃப்ரம் கேலரி அது வியூ ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதை போயிட்டு நீங்க எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டை டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேமெண்ட் போயிடும். ஸோ நீங்க பேமெண்ட் வந்துட்டு 1000 rupees டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் வேணுங்கிறவங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்துட்டு நான் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். ஸோ அந்த ஷெடியூல்லையுமே வந்துட்டு இந்த QR கோட் உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு பே பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்கேன் ஆர் அக்கௌண்ட் டீட்டெயிலை வச்சு பே பண்ணிடுவீங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பே பண்ணிட்டு 6381083284 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 6381083284 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் டெலகிராம்ல அனுப்புறீங்க, அது மிஸ் ஆயிருது. ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருங்க. ஸோ இது போட்டோன்னே உங்ககிட்ட வந்துட்டு நேமு, ஏஜ், டெலகிராம் நம்பர், ஓகேங்களா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. பண்ண உடனே வந்துட்டு ஒரு 24 hours, ஓகேங்களா, ஒரு 24 hoursல வந்துட்டு குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இது சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு சரி இதை QR கோட் எடுத்துட்டு பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு வேற ஏதாவது நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பேட்ச் எப்படி போகுங்கிறது. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பேட்ச் Group 4 டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் போடுங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். அதுல ஏதாவது டவுட்னாலும் நீங்க ஃபர்தரா டைப் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய். அண்ட் அதே மாதிரி ஷெடியூல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஷெடியூல்லேயும் உங்களுக்கு பேமெண்ட் டீடைல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஷெடியூல் பாருங்க, உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு தோணுது அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.